நீங்க இவ்ளோ விமர்சனங்கள் தாவேகா மீது வைக்கிறீங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மன்றத்துல அவங்க வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அதை எத அடிப்படையா வச்சு அப்படின்னு நீங்க பார்க்கிறீங்க? வெரி குட். அப்ப பிஜேபிக்கு போயிடலாமா? இவ்வளவு குற்றச்சாட்டை காங்கிரஸ் வந்து பிஜேபி மேல வச்சோம். மக்கள் மன்றத்தை தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிச்சிட்டு இருக்குது. 3வது வாட்டி ஜெயிச்சிட்டாரு மோடி. இப்போ பிஜேபிக்கு போயிடலாமா? இல்லை பிஜேபி செய்யறது சரின்னு எடுத்துக்கலாமா? என்னங்க பேசுறீங்க? மக்கள் முடிவு என்பது, தேர்தல் வெற்றி என்பது அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சரி என்பதை காட்டுமா? பெரும்பான்மை மக்களே சேர்ந்து ஒரு தவறை செய்து விட்டால் கூட அதை எதிர்த்து நாம் சிறு குழுவாக இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதானே வரலாற்றில் புரட்சியாளர்களும் பெரிய பெரிய போராளிகளும் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய உண்மை. அப்ப மக்கள் தாவேகாவை அந்த சூஸ் பண்ணதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்கறீங்க? அதாவது சினிமா மோகம். எக்ஸ்ட்ரா அடுத்த கேள்விக்கு போகாதீங்க, முடிச்சிடறேன் நான். சினிமா ஒருவேளை திராவிட கட்சிகள் திமுக அதிமுக நீண்ட காலமாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக தாவேகாவை நீங்க அப்படி பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளுடைய ஒன்னு சேர்த்து கவுண்ட பாத்தீங்கன்னா தாவேகாவோட அதிகம்ல. டோட்டலா திராவிட கட்சிகள் இவங்க வாங்கின கூட்டணியோட பார்த்து 70+, அவங்க கூட்டணியோட வாங்க 50+ பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும். அப்படி பார்த்தா திராவிட கட்சிகள் ஆல் டுகெதர் பாத்தீங்கன்னா மக்கள் சமீபத்துல சொன்ன வார்த்தைகள் என்னன்னா மாற்றம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இன்னைக்கு அதே மக்கள் இது பொய் செய்தியை சொல்லிதான் இந்த விஜய் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு 10 நாள்ல சொல்லிட்டாங்கல்ல. என்ன அதாவது நீங்க நான் என்ன சொல்றேன், இப்ப அதுவும் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். விஜய் ஒரு கற்பனை உலகத்தை மக்களுக்கு காட்டினார். இந்த கற்பனை உலகத்தை முதலில் கட்டமைத்தவர் சீமான். அன்பார்ச்சுனேட்லி இந்த 10-12 ஆண்டுகள் சீமான் களத்தில் விடப்பட்டதனால் அவர் செல்ஃப் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு அந்த 10-12 ஆண்டுகள் போதுமானதாக இருந்துச்சு. அவர் ஒன்று பேசுவார், அது எவ்வளவு பொய்யானது புரட்டானது என்பதை அவரே தன்னுடைய பேச்சில் அம்பலப்படுவார். ஆனால் இது ரொம்ப ஷார்ட் டைமில் விஜய் வந்தால் அதே சமயத்தில் சீமானோட கம்பேர் பண்ணும்போது விஜயோடைய ஸ்டார்டம் ஒரு 200-300 மடங்கு மேலே. என்னுடைய சும்மா ஒரு கணிப்புக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு. அப்போ அவர் சொன்ன மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பித்தேன். மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் ரீச் ஆகிட்ட பிறகு தான் முழுக்க விஜயோடைய ஸ்டார்டமை வச்சு அவர் பேசின கொள்கை, திராவிட கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு அப்படின்னா இவ்வளோ இந்த வரவேற்பை திராவிட கட்சிகள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓரளவு எல்லாம் டீசெண்டாக தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயம் ஓவர்வெல்மிங்காக ஜெயிச்சு வரல. ஆட்சி அமைப்பதற்கே ஒரு கட்சி ஆபீஸா ஏறி இறங்கக்கூடிய நிலையில தான் மக்கள் அவர்கள் முன்னாடி சிங்கிள் சீட்ல தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் அது தவறு. அது இட்ஸ் குவைட் அட்மிட்டபிள் ஃபேக்ட். அது என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். யார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மக்கள் இப்படியெல்லாம் முடிவு எடுப்பாங்கன்றதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆந்திரா இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப நட்புள்ள ரொம்ப ஒரு சின்ன காலத்தில் அவர் எஸ்ஐயா இருக்கிற காலத்தில் எனக்கு ஒரு பழக்கம் ஒருத்தர். அவர் பேசும்போது சொன்னார், அண்ணே ஒரே கஷ்டமாக இருக்குது அண்ணே அப்படின்னாரு. என்னன்னா ஆந்திராலேருந்து ஃபோன் பண்ணி கலாய்க்கிறாங்க, என்னப்பா அறிவாளி ஸ்டேட்டு பெரியார் மண் அப்படி இப்படின்னு நீங்கள் போய் ஒரு நடிகருக்கு எந்த ட்ராக் ரெக்கார்டுமே இல்லாத ஒரு நடிகர் சிஎம் ஆகிட்டீங்களேன்னு ஆந்திராலேருந்து என்ன கலாய்க்கிறார். இதான் உண்மை. நம்ம நினைச்சோம் இது பெரியார் மண், சமூக நீதி மண், பகுத்தறிவு மண். பட் ஸ்டில் தாவேகாவினுடைய வெற்றியை திமுக கணிக்க தவறிட்டாங்களா, அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இல்ல வாஸ்தவம் தான். அது என்ன அப்படின்னா இப்படி சொல்றேன், நான் மக்கள் நல்ல திட்டங்களை கொடுத்துருக்குறோம் இல்லைங்க. நான் இப்போ இதே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், மற்றதெல்லாம் இப்போ நான் அட்மிட் பண்ணுறேன். இந்த ஃபேக்ட் தான். ஸ்டாலின் தோப்பார் நேரம் நினைச்சாங்களா? அதுவும் அந்த தொகுதியில் அந்த தொகுதியில் நம்ம அண்ணன் ஒருத்தருக்காரு, இப்போ எதுக்கு நிகர ஆக்கி வச்சிருக்காரு. ஏதோ சொன்னார் 1.5 வருஷத்துல ஒரு இதை கட்டினாரு அப்படின்னு. இவ்வளோ வேகமாக கட்ட முடியுமா அப்படின்னு அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அப்படிங்கிறத தாண்டி அந்த வார்த்தை திரும்ப சொல்றது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கு. நான் இன்னொன்று என்ன சொல்றேன்னா, தன்னுடைய நலத்திட்டங்கள் உதவி தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மேல அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்கன்னு இப்படி வச்சுக்கங்க. அது இன்னும் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும் அந்த வார்த்தை. நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் மேல, நம்மளுடைய அவுட்கம் மேல நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டோம். நம்ம இப்படி நினைக்கல, இவங்களை எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர்கள் நடிகர்கள் தானே, இவர்கள் கற்பனை உலகத்தை தானே சொல்றாங்க, இது சாத்தியம் இல்லை என்பதை நம்முடைய ஜென்சி உலகம் கூட ஆய்வு செய்து பார்த்து புரிந்து கொள்ளும். சும்மா முடியாததான் வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருக்காரு, இது நடக்காது. இவர் வந்த உடனே 2500 ரூபாய் தர முடியாது, தாய்மாமன் சேர்ந்து இவர் நகை எடுத்து தர முடியாது, இவர் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி இந்த திட்டங்கள் எல்லாம் இவர் உடனடியாக இவரால் அமல்படுத்த முடியாது, இதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு நம்முடைய மக்கள் அதை படிச்சு புரிஞ்சுக்குவாங்க என்று அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. யார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க? மக்கள் இப்படி எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்குவாங்கன்னு. நடந்தது என்ன அப்படின்னா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய அவுட்கம் நல்லா இருக்குது, அதில் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடும். இது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா மக்கள், ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி தான், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஃபார் விஜய் தான் இதெல்லாம். ஏன்னா மக்கள் இப்போ நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் ஒரு 4 பேர் தாவேக்கா கூட்டு போட்டாங்க, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். நாங்கள் நினச்சது என்னென்னா, என்னடா யாரை கூட்டு, மேக்ஸிமமாக எல்லாருமே திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான். என்னென்ன சார் மட்டும் தாவேக்கா, டேய் போடா அப்படின்ட்டு போயிட்டோம். பார்த்தா வாண்டடா அது 1 2 ஆயிருக்கு, 2 3 ஆயிருக்கு, 4 ஆயிருக்கு, ஜாலியாக போட்டேன். இப்போ என்ன சொல்றாங்க? 2 விஷயம். ஒன்று, இவ்வளவு பெரிய மக்கள் சேவையின் நாயகன், இவ்வளவு பெரிய நலத்திட்டங்களின் நாயகன் ஸ்டாலினே தோப்பாரு நாங்கள் நினைக்கல, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருந்துறதை நீங்களும் பொது வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்களும் அவ்வளோ அசால்ட்டாக விட்டுற மாட்டோம். இனிமேல்
நீ வரக்கூடிய காலங்கள்ல இன்னொன்று மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரையில் இருக்கும்போது ஒரு நண்பர் தம்பி ஒருத்தர் சொன்னார், எங்க அம்மா போட்டுருச்சு என்ன தேவி கேட்க என்னன்னு கேட்கும்போது, போடா நான் போற ஒத்த ஓட்டலடா அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு ஒரு கிரேஸ்ல போட்டாங்க. அந்த கிரேஸ்ல கிடைச்ச கிரேஸ் என்பது இனிமே இவர்களுக்கு கிடைக்காது. நீங்க எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் செய்து வந்த மக்கள் சேவையின் பாதையும் இவருடைய பாதையும் ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு இருந்த காம்பிடன்ஸும் இவருக்கு இருக்கிற காம்பிடன்ஸும் ஒண்ணு கிடையாது. அவர்களுக்கு இருந்த சபார்டினேட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க உருவாக்கி வைத்திருந்த அமைச்சர்கள் அந்த சபார்டினேட் ஃபோர்ஸும் இவருடைய சபார்டினேட் ஃபோர்ஸும் ஒண்ணு கிடையாது. இவர் அந்த ரேஞ்சுக்குலாம் வர முடியாது, வர மாட்டார். ஏதோ ஒரு முறை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டவங்க வந்துட்டாரு, இனி அது ஒருபோதும் நடக்காது.